ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ராமர் இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாபரை பத்தி எனக்கு கருத்து கிடையாது. ஏன்னா எனக்கு எந்தவித சிலுவை மேலையும் நம்பிக்கையும் கிடையாது. பட் எனக்கு ஒற்றுமையில விருப்பம் இருக்கு, மக்கள் மேல மதிப்பு இருக்கு, தாய் நாட்டின் மேல தன் நிகரற்ற பற்றி எப்பவுமே இருக்கு. பிகாஸ் ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் தாய் மீதும் தாய் நாட்டின் மீதும் கொண்ட அன்பு மட்டும் அன்றும் இன்றும் என்றும் மாறாது. ஜெய்ஹிந்த். நம்ம ஹேண்ட்ஸம் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஆக்ஷன் பட கதை என்னன்னா, ஆக்ஷன் விஷால் படம் இல்ல. சரி, நம்ம ஆக்ஷன் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட சாணக்கியா பட கதை என்னன்னா, சாணக்கியா நம்ம கோபிச்சந்த் அவர்களோட படமாச்சு. சரி, நம்ம சாணக்கிய தரமான ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட வாரு பட கதை என்னன்னா, வார் டைகர் ஷ்ராஃப் அவரோட படமாச்சுன்னு சொன்னா, நம்ம கிறிஷ் பட ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாகவே சண்டைக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் கடைசியா ஒரு முறை நம்ம வார் பட ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஃபைட்டர் பட கதை என்னன்னா, இதுவும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை பத்தின படம் தான். இந்த படத்துல நம்ம ரித்திக் ரோஷன் ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட், நம்ம தீபிகா படுகோன் ஒரு ஹெலிகாப்டர் பைலட், நம்ம அனில் கபூர் தான் இவங்க எல்லாரோட கேங் லீடர். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இந்தியன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்றாங்க. அதுக்காக நாம எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா பதிலடி தருகிறோம், அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மூலமாகவும் மெமரபுளான மோமெண்ட்ஸ் மூலமாகவும் மனம் நிறைய அளவுக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்க படம் தான் இந்த தங்கம் வெள்ளி வைரம் மூவர்ணமே நமக்கான மந்திரம். ஃபைட்டர் படத்தின் மெயின் லீடா நம்ம ஹேண்ட்ஸம் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்கள். ரித்திக் ரோஷனா கிறிஷ் காலத்துல இருந்தே பார்த்துட்டு வந்தாலும் அவர் என்ன ஆக்ஷன்ல இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு ஆக்டிங்ல எப்பவுமே இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. இந்த முறையை அதே மாதிரி தான். பட் இந்த ரோலுக்கு தேவையான ஆட்டிடியூடை கரெக்டா போர்ட்ரே பண்ணி கதையில கச்சிதமா செட் ஆகியிருந்தாரு. ஆனா அது வார் பட அளவுக்கு மாசா இல்லை. நெக்ஸ்ட் நம்ம தீபிகா படுகோன். இவங்களோட கேரக்டர் எனக்கு ஜான்வி கபூரோட குஞ்சன் சக்சேனா படத்தை பல மடங்கு ஞாபகப்படுத்தியிருந்தது. ஏன்னா இவங்களும் ஒரு பெண், இவங்களும் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்டா இருக்காங்க. இவங்களும் பெண்கள் ஃபேஸ் பண்ற டிஃபால்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தீபிகாவுக்கு இது ஒரு நீட்டான ரோல்னே கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் பத்தான் பட அளவுக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் இல்லைனாலும் தீபிகாவோட கரியர்ல ஒரு கம்ப்ளீட்டான கேரக்டரா கண்டிப்பா இடம் பிடிப்பாங்க இந்த மின்னு கேரக்டர். இவங்களோட நம்ம அனில் கபூர் பல இடங்கள்ல ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருந்தாலும் அந்த ரோலை பக்காவா பண்ணிட்டு போயிருந்தாரு. இதே மாதிரி தான் கரண் சிங் குரூவர், அக்ஷய் ஓப்ராய், சஞ்சீதா ஷேக், ரித்திகாவோட அப்பா, தீபிகாவோட பேரண்ட்ஸ், மற்ற ஏர்ஃபோர்ஸ் மெம்பர்ஸ்னு படத்தில் நடித்த எல்லாருமே கொடுத்த ரோலை குறைவெல்லாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. பட் மெயின் வில்லன் ஒருத்தரை காட்டுறாங்க, ஆனால் அவர் மெயின் வில்லன் இல்லை, வெறும் பேத்துக்கின்ற வில்லன். ஏன்னா அவரோட கண்ணு மட்டும் ரெட்டு இல்லை, நம்மளோட கண்ணு கூட ரெட்டு தான். அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததன் மூலமா கூடவே படத்தோட ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை மற்றும் பின்னணி இசை, வசனங்கள், ஸ்டன்ஸ், கிராஃபிக்ஸ்னு இது எல்லாமே பல சிறப்புகளோடவும் ஒரு சில குறைபாடுகளோட இருந்திருக்கலாம். ஆனால் அது எங்கேயுமே படத்தோட ஃப்ளோ பாதிக்கல. பட் ஆனால் பாரில் ஒரு சாங்கை வச்சாங்க பாருங்க, அந்த சாங்கை கண்டிப்பாக கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா படத்தோட மொத்த டியூரேஷன் 167 நிமிஷம். அது பெரிய அளவில் நம்ம அஃபெக்ட் பண்ணலனாலும் இந்த படத்தோட டியூரேஷனையும் கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபைட்டர் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தா, ஒரு ஃபுல் ஃபில்டு பேட்ரியாட்டிக் படம் பார்த்த ஃபீலிங் நமக்குள்ள கண்டிப்பாகவே உருவாகும். ஆனால் இந்த படத்தோட ஓப்பனிங் மாசா இல்லை, இன்டர்வல் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கிளைமேக்ஸ் சினிமேட்டிக்காக இருந்து போச்சு. பட் மொத்த படமா இந்த ஃபைட்டர் என்னோட மனசுல ஒரு இடத்த ஏற்கனவே பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா இந்த படத்துல வர 10ல் 9 பேட்ரியாட்டிக் சீன்ஸ் நம்மளோட கனெக்ட் ஆகியிருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் படத்துல இருக்க ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட ரெஃபரன்சஸ். நெக்ஸ்ட் படத்துல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்கும் தனித்தனியா ஒரு ட்ராக்கை உருவாக்கி அந்த எல்லா ட்ராக்குக்கும் சரியான எண்டிங்கை தந்து நம்மளை சந்தோஷப்படுத்தி இருந்தாங்க. உதாரணமா நம்ம தீபிகா படுகோன் தன்னை பத்தி ஒரு சில விஷயங்களை ஹிருத்திக் கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டு அவரு ஒரு சில வேலைகளை ஏர்போர்ட்ல பண்ணுவாரு. அதன் விளைவா ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி நம்ம ஹிருத்திக்கு பாஸ்ட் ரெக்ரெட் ஒன்று மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதை அவர் ஹைதராபாத்ல சரி பண்ணுவாரு. நம்ம அனில் கபூருக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியோட ஃபைனல் கன்க்ளூஷனு படத்துல இருந்த செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் ட்ராக் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் 167 நிமிஷம் ஓடுது. அதை கண்டிப்பாகவே குறைச்சிருக்கலாம். பட் அப்படி இருந்துமே படம் நம்மளை விட்டு எங்கேயுமே விலகல. கூடவே நம்ம ஹிருத்திக்கோட ப்ளீசிங் ஸ்மைல், இந்தியன் சோல்ஜர்ஸோட பாம் பிளாஸ்ட், அதை தொடர்ந்து நடக்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, மூவர்ணத்தை பேஸ் பண்ணி வர போயம், சின்ன சின்ன எமோஷனல் மூமெண்ட்ஸ்னு இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் ஏராளம். பட் அதுக்குன்னு இந்த படத்துல குறைகளும் இல்லாமல் இல்லை. அது என்னன்னா, ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அதிகப்படியான நீளம் கண்டிப்பா குறைச்சிருக்கலாம். வில்லன் ட்ராக் இன்னும் கூட வெயிட்டா இருந்திருக்கலாம். சஸ்பென்ஸ் எலமெண்ட்டோட எதையாவது உருவாக்கி இருக்கலாம்.
பட் எது எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபைட்டர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டா பத்தானுக்கு மேல் வாருக்கு கீழே நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா மேல சொன்ன 2 படங்களை விடவும் இந்த படம் என்னோட பல மடங்கு எமோஷனலா கனெக்ட் ஆகி இருந்தது. அதனால குடியரசு தினத்தன்று ஒரு தேசப்பற்று நிறைந்த படம் பார்க்க நினைக்கிறவங்க இந்த ஃபைட்டர் படத்தை தியேட்டருக்கு போய் ஹிந்தி லாங்குவேஜ்ல கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் தங்கம் வெள்ளி வைரம் வர்ணமே நமக்கான மந்திரம் என்ற விஷயத்தை மட்டும் யாரும் மறந்திட வேண்டாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை இது ராடிவி ரிவ்யூ. நாராஜன் டிவிஷன். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.